ஏமா கண்ணு ஒரே எரிச்சலா இருக்குமா? அந்த வெங்காயத்துல கொண்டு வெளியே வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு வர மாட்டியா நீ? எந்த உள்ளே தான் உட்காந்துக்கிட்டு கட் பண்ண வேண்டியது, கண்ணு அப்படியே தண்ணியா வருது. ஆமாம்மா, அந்த வேர்க்கிறதுக்கும் தண்ணி வெங்காயம் கட் பண்றதுக்கும் ஒரே எரிச்சலா இருக்கு தெரியுமா? அதை வெளியே வச்சுதான் கட் பண்றதுமா, இல்லாட்டி கிச்சன்லயே வச்சு கட் பண்ண வேண்டியதானே? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே உட்காந்து வெங்காயத்தை நறுக்கிட்டு இருக்கிறேன். இல்லை உங்களுக்கு எதுனா வேலை வச்சனா? அவன் கிச்சனில் உட்காந்து கட் பண்ணுங்கிற, வெளியே போங்கிற. ஏன் நான் மனுஷி இல்லை? எனக்கு வேர்த்து கொட்டாது? எனக்கும் தான் நெருப்பு இருக்கிற மாதிரி ஒரே எரிச்சலாக காணுது. நீங்கள் மட்டும் அந்த ஏர் கூலர் பொட்டிலேயே முன்னாடியே காலை பாருங்க பாரு, ஒருத்தி எப்படி விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு பொட்டப்பில் அடக்க உடக்கமாக்குறாளான்னு நல்லா படுத்துக்கிட்டு நீங்கள் காற்று வாங்கிட்டுப்பீங்க. நான் அந்த வேர்வையில் எரிச்சலில் போய் வேலை செஞ்சு வைக்கணும் உங்களுக்கு திங்கிறதுக்கு. உங்கள் அப்பா கேட்டதும் வேலைக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த கழுதை சோம்பேறி கழுதை உட்காந்துக்கிட்டு கூட அந்த சிக்கனை திங்க முடியாதான், படுத்துக்கிட்டே திண்டுக்கிட்டு இருக்கிறா. நீ எங்கன்னா இறச்சி கவுச்சி அடிச்சிச்சு தோலை உரிச்சு போடுவேன், தின்னுபிட்டு சுத்தமாக ஊட்ட தொடச்சி விட்ற இறஞ்சதெல்லாம். இறச்சா தானே துடைக்கணும், நான் இறக்காம சாப்பிட்டுக்கிடுவேன். நீ எதுக்கு பேச்சுறதுனால தான் அம்மாட்ட நல்லா வாங்குற. அந்த தண்ணி இப்போ தள்ளி விட்டுன்னு வச்சுக்கவே, என்கிட்ட 2 வாங்கிக்கிட்டு சொல்லிட்டேன். ஏன் கால் படுற இடத்துல நீ எதுக்கு தண்ணியை வச்சுட்டு இருக்கிற? எடுத்து உன் பக்கத்தில் வச்சுக்க, தண்ணி படத்தான் செய்யும். கீழே ஒன்றா எனக்கு தெரியாதுப்பா, என்னாலும் சொல்லக்கூடாதுனால துடைக்க மாட்டேன். ஏமா சந்தியா, நீ தான் அந்த தண்ணி கலாச்சை எடுத்து அப்படி ஓரமா வச்சுக்கிற. அவத்தான் ஒரு நிலையாவா படுக்கிறா, அங்கிட்டு ஆடுறா நீட்டுறா மடக்குறா, அப்புறம் எட்டிக்கிட்டு உதச்சி விட்டுற போறா. அப்புறம் 2 பேரும் சண்டை கட்டாதீங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, அவன் எப்படி தள்ளி விட்றான்னு நான் பார்க்குறேன். தள்ளி விட்டா காலை பிடிச்சி திருப்பி விட்றேன் நான். என்னமோ போங்க, சொன்னாலும் வச்சுக்கிட மாட்டீங்க. அதுக்கு தான் நீங்களும் 2 வாங்கிட்டே இருக்கிறீங்க உங்க அம்மா கிட்ட. உனக்கும் சேர்த்து தானே சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். நீ சாப்பிடாம ஏன் பொறி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற? அப்பா பொரியல ஆனியனு, மிளகாத்தூள், கொத்தமல்லி தழை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டுக்கா எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அம்பிட்டு நல்லா இருக்கும்பா. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்குறீங்களா? நானும் சிக்கன் சாப்பிடுவேன், எனக்கு தனியாக சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அம்மா சோறு செஞ்ச வெட்டி சோத்தில் வச்சு தான் நான் சாப்பிடுவேன். சரி சரி, சாப்பிடு, எனக்கு வேண்டாம். ஏன் உங்க அம்மா ஒன்றும் தூங்காம உருன்னு உட்காந்துக்கிட்டு வெங்காயத்தை நேரத்துக்கே கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா? மணி 8 மணிக்கு தானே சோறு செய்வேன், இன்னைக்கு நான் 4 மணிக்கே உட்காந்துக்கிட்டு. இந்த ஏர்குள்ள மிஷினை வச்சுக்கிட்டு இவளுங்க பண்ணுற அக்கப்போ இருக்குத, எந்திரிக்க மாட்டுக்கிறாளுங்க ஒரு வேலை. இந்த மிஷினுக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இந்த பொறியை தின்னுக்கிட்டு அது பாரு காத்துக்கு எங்கெங்க பறக்குதுன்னு கூட்டி மாதிரி அள்ளி கொட்டாமரு. ஒரே எறும்பா ஏறி அரக்கி வச்சிரு வீட்டில். கால் வைக்க ஆகாது, மேலே மோச்சன்னு ஏறிக்கிட்டு கடிச்சு சுருக்குன்னு வேற வச்சிரும். ஓ ராமாயணத்தை ஆரம்பிக்காத நீ, நான் கூட்டி வாரிக்கிறேம்மா. உங்க அம்மாளுக்கு நான் கேட்டது காதல உழுவுலியாட்டுக்குது. யா சந்தியா? ஆமாப்பா, 8 மணிக்கு செஞ்சான்னா 7 மணிக்கா செஞ்சான்னா என் வேலை செஞ்சு வைக்கிற வேலை. செஞ்சுவிட்டா ஒரு வேலை முடிஞ்சு போயிடும், அதுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்பெல்லாம் வேர்க்குது, கொஞ்சம் நேரமாக செஞ்சுக்கிட்டு வெளியே காத்தாட உக்காரலாம்னு தான். காதல உழுவுல மூக்கில் உழுவுலன்னுக்கிட்டு. ஏம்மா மூக்கில் எப்படிமா உழுவும்? மூக்கில் உழுவு தான் செய்யும் சளி. பல்ல காட்டாதாயா, எனக்கு இந்த வேர்வையில கோவமாக வருது, எரிச்சலாக இருக்குது. சட்டுப்பட்டுனா தின்னுபிட்டு போய் அந்த கையை கழுவு. எக்கோ வா நேட்டவள்ளி வா. எக்கா, பங்குனி வெயில் பல்ல கெஞ்சிக்கிட்டு இருக்குது, வெளியே தலை காட்ட முடியல. உங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல குழுன்னு சில்லுன்னு பார்த்துக்கிடுங்க. இந்த ஏர் கூலர் மிஷின் இல்லைனாலும் ஒன்றும் ஆவாதாட்டுக்கு. பரவாயில்ல நல்லா இருக்குது. ஆமாம் நேட்டவள்ளி, அதுக்கு என்ன குறைச்சல்? அதை விட்டு ஒருத்தரும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் எனக்கு அம்பிட்டு கோவம் வருது. ஏன் என்னத்துக்கு எந்திரிக்கணும்? வெளியே போய் சுற்றி மண்டை காஞ்சி வரதுக்கு இப்படி வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஆட அதுக்கு இல்லை நெட்டவள்ளி, பொட்டா பொழுதுனிக்கு அந்த ஏர் கூலர் மிஷின் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு வேர்க்குதுன்னு எந்த வேலை வச்சாலும் போமா எனக்கு வேர்க்குதுங்கிறாங்க. எனக்குலாம் வேர்க்காது, அப்படியே நடுக்கு எடுத்துக்கிட்டு குளிவுறுது. ஒரு சொட்டர் ஒன்று வாங்கி போட்டுக்கலான்னுக்கிறேன் நான். ஐ காமெடியாம்மா, வாயை மூடிக்க நீ. இந்த வெங்காயத்தை உள்ளே உட்காந்து நறுக்கக்கூடாதான், கிச்சன்லேயே போய் நறுக்குமா இல்லைன்னா வெளியே போய் நறுக்குங்கிறாங்க. என்ன அநியாயத்தை கண்ட? என்னையெல்லாம் மிஷினில் செஞ்சு விட்டாங்க, அதான்